அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த விசேஷமான ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளிலே கூடி வந்திருக்கிற எல்லா உற்றார் உறவினர்கள் சபை மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். வந்திருக்கிற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மாத்திரமல்ல இந்த சபையுடைய சகோதரிகளை வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். திருமண நிச்சயம் செய்ய போகிற மணமக்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துகிறேன். ஒருவேளை ஊழியர்கள் யாராவது இருக்கிறனால உங்களுக்கும் விசேஷமான மென்ஷன் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய ஒவ்வொருடைய விசுவாச பயணத்திலும் குடும்ப வாழ்க்கை என்பது மிக முக்கியத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. காரணம், குடும்பத்தை துவங்கியவர் நம்முடைய ஆண்டவர். முதலாவதாக ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். சிருஷ்டித்த கர்த்தரே ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்கினார். குடும்பமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் பண்ணினார். குடும்பம் என்பது தேவனுடைய திட்டம் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பம் தேவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதாமை ஆண்டவர் அழைத்து ஆதாம் ஏவாளையும் ஏற்படுத்தி நீங்கள் படுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக அருமையான இன்றைக்கு திருமணத்தில் நிச்சயத்தை செய்ய போகிறதான அருமையான மணமக்கள் மாத்திரமல்ல, இங்கு கூடி வந்திருக்கிற எல்லாருமே நாம் எல்லாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். நம்ம எல்லாருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இணைத்து சில ஆலோசனைகளை உங்கள் மத்தியிலே அன்போடு கூற விரும்புகிறேன். இந்த வாசிக்கப்பட்ட 45ஆம் சங்கீதத்திலே 10வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் என்று வேத வசனம் சொல்லுங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு அவசியமான ஒரு குணாதிசயம் வேண்டிய காரியம் என்ன? குமாரத்தியே கேள் என்று சொல்லப்படுவதனால இது வெறுமனே பெண்களுக்கு மாத்திரம் உள்ள வார்த்தை அல்ல, இது எல்லாருக்கும் உரிய வார்த்தை தான். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்ட, அதைத்தான் நான் முக்கியமா சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பார்வையில, பரலோகத்தின் பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதை பற்றி நான் பேசல. ஆண்டவர் பார்வையில ஆசீர்வாதமான ஒரு நிலை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வீடாக குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அடிக்கடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் அவர் ஒரு வார்த்தையை சொல்வார்: காதுள்ளவன் கேட்கிறது. எல்லாருக்கும் காது, நல்ல காது இருக்கு. யாருக்கு காது இல்லாமல்? காது நல்லா கேட்குமா அப்படின்னா நல்லா கேட்கதான் செய்யும். ஆனா எதை கேட்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற காதா இருக்குதா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறான்னா அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க. அவனுக்கு அருவருப்புன்னு சொல்றேன். ஆண்டவர் ஒரு ஜபத்தை ஆண்டவர் அருவருப்புன்னு சொல்றாருன்னா அதுக்கு காரணம், வேதத்தை கேட்பதற்கான மனதில்லாமல் போகும்போது ஜபம் அருவருப்பா மாறுது. அப்படின்னா அர்த்தம், ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்க முடியாது, ஆண்டவர் அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய செவிகள் வேதத்தை கேட்கிற செவிகளாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் அனைவருக்கு, எல்லாருக்கும் இல்ல, நிறைய பேருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது ஈஸியா இருக்கு. நீங்களாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ரொம்ப நல்ல மக்கள். ஆனாலும் சிலருக்கு பேசாம இருக்க முடியல. பக்கத்துல
கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மச்சானை பார்த்துருப்பாங்க, சித்தப்பா மாமனெல்லாம் பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் பேசணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. உங்களெல்லாம் இப்படி அமைதியாக வைக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்க்கிலேயே பேசலாம், நல்லா வாய்க்கிலேயே பேசலாம், வாயார சாப்பிடலாம், வயிறார சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ கேட்க வேண்டிய நேரம். நிறைய நேரங்கள்ல இந்த காலங்கள்ல நிறைய பெற்றோர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர்களுக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்த உடனே அவங்க உங்க முன்னால்தான் நிற்பாங்க. ஆனா அவங்க காதுக்குள்ள என்ன செய்யல, நம்ம பேசுறதெல்லாம் உள்ள போகவில்லை என்பதை நீங்க பெற்றோர்கள் உணர முடியும். அப்ப என்ன அர்த்தம்? கேட்கிற காது இல்லை. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் தேவ மக்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நல்ல செவிகள் நமக்கு தேவை. குமாரத்தியே கேள், நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேள், தேவனுடைய வசனத்தை கேள் என்று ஆண்டவர் நமக்கு இந்த பகல் நேரத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அப்புறம் அதோட முடிக்கலாம். ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கணும், ரொம்ப முக்கியம். ஆனால் கேட்கிறதோடு கூட இருந்துவிட கூடாது. கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. கேட்கிறது ஒரு புறம், அடுத்து அதன்படி செய்வது, அந்த வார்த்தையின்படி செய்வது, அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாத ஆண்டவர் ரொம்ப அருமையா சொன்னார் பாருங்க. அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொன்னார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை ஆண்டவர் எதோடு ஒப்பிடுகிறார்? வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் ஆண்டவர் எதோடு ஒப்பிடுகிறார் என்றால், கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன். சமீபத்தில் 2-3 வாரங்களாக நம்ம கேள்விப்படக்கூடிய ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் வயநாட்டில் நடந்ததான நிலச்சரிவு. நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்து போன செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மண் சரிவு ஏற்பட்ட போது அதன் மேல கட்டப்பட்டிருந்த வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்ட உயரமான சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டோம். அந்த வீடு கட்டப்பட்டிருந்ததான அந்த பவுண்டேஷன், அஸ்திபாரம், மழை நீர் வேகமாக ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் 600 mm ரெயின்ஃபால் மழை பெய்ததுனால அந்த பூமி குளிர்ந்து அந்த மண்ணெல்லாம் விட்டு எல்லாம் ஊரோட 3 கிராமங்கள் ஒன்று போல அழிந்து போனதை துயர செய்தி நாம கேட்கிறோம். ஒரு வீட்டிற்கு ரொம்ப முக்கியமானது அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் வலிமையானதாக இருக்கணும். நாம இந்த கட்டடத்தில் நம்ம எல்லாரும் கூட்டியிருக்கிறோம். இந்த கட்டடத்துக்கு வரும்போது நம்ம வாசலை பார்க்கிறோம், இருக்கிற ஏசியை பார்க்கிறோம், ஃபேனை பார்க்கிறோம், லைட்ஸை பார்க்கிறோம். ஆனா பார்க்க முடியாத ஒண்ணு அந்த கட்டடத்துக்கு முக்கியமானது இது அஸ்திபாரம். கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதது போட்டு ஏன் செலவு போடுவான்னு சொல்லி அஸ்திபாரம் போடாமல் இருந்தால் இன்னைக்கு நாம எல்லாம் அந்த கட்டடத்தில் உட்கார முடியும். கண்ணுக்கு தெரியாத ஒன்றுதான், வெளியில யாருக்கு தெரியாத ஒன்றுதான். யாரும் அதை பார்த்து பாராட்ட போறது இல்லை. ஒருவேளை வெளியில இருக்கிற அலங்காரத்தை பார்த்து பாராட்டுவாங்க, இந்த டிசைன்ல தான் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கலர் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் அஸ்திபாரத்தை பார்த்து பாராட்ட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எதை சொல்றாரு தெரியுமா? கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. ஆண்டவர் ஒரு வீட்டை பார்க்கிறாருன்னா எதை பார்க்கிறார்? அந்த வீட்டினுடைய வெளி தோட்டத்தை இல்ல, அது எவ்வளவு அழகா கலரா எவ்வளவு பளபளப்பா இருக்கிறது பார்க்கறது இல்ல, அதனுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால், நான் பேசுறது ஒரு கான்கிரீட் வீட்டை பத்தி பேசல, நம்முடைய குடும்பத்தை பத்தி பேசுறேன். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா எல்லா காலகட்டங்களிலும் நிலைத்திருக்கிற ஒரு வலிமையான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் வசனத்தின் மேல் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தின் மேல் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். அது எப்படி? அந்த வசனத்தை கேட்டு அதின்படி செய்வது.
அந்த வார்த்தைப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில வைக்கிறது, நிலைத்திருக்கிற வகையில வைக்கிறது. ஆண்டவர் அமிதமான ஆசீர்வாதத்தை தாம் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்க தான் விரும்புகிறார் அவர். அதனாலதான் அவர் வார்த்தை யாருக்கும் அவர் மறைக்கல, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த பைபிள் வெறுமன சர்ச்சைக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் கொடுக்கல, யாருனாலும் எடுத்து படிக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவ முதல் முறையா பார்க்கும்போது சொன்னாங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வெறுமனையா கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இவர் ஜீவனை கொடுக்க போல, எந்த சிந்த போல, இவர் உலகத்திற்காக வந்தவர், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக வந்தவர். அப்ப அவர் பேசி சொல்லிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு சர்ச்சுக்குள்ள இருக்கிற மக்களுக்காக மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காகவும் அவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் முடியும். யார் யார் இந்த வசனத்தை வாசித்து அது இப்படி நடக்கிறார்களோ எல்லாருக்குமே இந்த வசனம் வேலை செய்யும். யார் யார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய குடும்பம் நிலைத்திருக்கும். ஒருவேளை சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு சபையில ஒரு மெம்பரா இருந்து கொண்டு அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அவர் வேலை செய்யாது. அது முக்கியம். சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப் இருந்துச்சையா எனக்கு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வந்துடும் அப்படின்னா இல்லை. சபைக்குள்ள இருந்தால் சபைக்குள்ள இருக்கிற நாம் தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அஸ்திபாரம் இல்லாம வாழ்க்கை, குடும்பம், வீடு நிலைத்திருக்க முடியாது. அந்த அஸ்திபாரத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான அந்த அஸ்திபாரத்திலே நிலைத்திருக்கும்படி நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்கிறேன். அந்த வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமானது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் விதமாக சொல்கிறது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. இந்த வேதத்தினுடைய கடைசி புத்தகமா இருக்கிறதா வெளிப்படுத்துகிற விசேஷத்துல அங்கேயும் சொல்லப்பட்ட வார்த்தை தான். இந்த வேதத்தை வாசிங்க, கேளுங்க, அப்புறம் கை கொள்ளுங்க. சபையில் உள்ள வாலிபர்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். நம்ம எல்லா பாஸ்டர்ஸுமே அவங்க சபையில் அதை சொல்லிக் கொடுக்குறவங்க. அந்த வசனத்தை தினந்தோறும் எடுத்து வாசிக்கணும். பைபிள் என்பது சிலர் பைபிள் எப்படி பார்க்குறாங்கன்னா அதை ஒரு புனித புத்தகமா பார்க்குறாங்க. அந்த புனித புஸ்தகத்தை திறந்தா ஏதோ டேமேஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அதை ஷோகேஸ்லயே வச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் மறக்காம சர்ச்சுக்கு எடுத்துட்டு போயிடும். நைட்டு தூக்கம் வராம கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா பக்கத்துல தலைமாட்டில் வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக. திஸ் இஸ் நாட் அ மேஜிக் புக். இது மந்திர புஸ்தகம் அல்ல. இதை வாசித்து அதை கைப்படுகிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவே முடிய இதை ஒரு மேஜிக்கல் புக்கா பயன்படுத்த முடியாது. இதை பிசாசு தலையில வச்சா பிசாசு ஓடும். ஆனா அதனால ஓடுனா ஓடாது. அது சொல்ற நான் பவுனி அறிவேன், இயேசுவை அறிவேன், நீ யார் பண்ண? அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற கை கொள்ளுகிற ஒரு மக்களை தான் ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனம் ஆண்டவர் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல விதைக்கிறவனுடைய ஊமை குறித்து சொல்லும் போது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ அவன் எப்படி இருக்கிறானா, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருக்கிறான். தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறது. இப்போ நான் இந்த வசனத்தை சொல்லும் போது வசனம் விதைக்கப்படுகிறது. உடைய இருதயங்கள் எல்லாம் அந்த நல்ல நலமா இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை கேட்டு உணர்கிறவர்கள் அதை உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போமானால் அவங்க என்ன பண்றாங்க, 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருவார்கள். இந்த வசனத்துக்குள்ள வசனத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் பாருங்க, விதைக்கு ஒப்பிடுகிறார். It has life in it. ஒரு விதை ஒன்று இருக்குமானால் அதற்குள்ள ஜீவன் இருக்கிறது.
அந்த விதையை நம்ம நிலத்துல ஊன்றி அதை விளைய செய்யும் போது அந்த விதைக்குள்ள இருந்து எத்தனை விதைகள் வருது தெரியாது. என்ன முடியுமா? யாராவது ஒரு விதையை போடும்போது இந்த விதையில இருந்து இன்னும் எவ்வளவு விளைச்சல் வரும் தெரியுமா? அளவு கிடந்த விதைகள். ஒரு ஆப்பிள் விதை எடுத்து போட்டா அந்த விதையில இருந்து எத்தனை ஆப்பிள் வரும்னு எண்ண முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவ்வளவு ஜீவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது அந்த வசனம் 100, 60, 30 அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனால அந்த வசனத்தை நல்ல நிலமாக இருந்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். இரண்டாவதாக வேகமான ஒரு 4 நிமிடம் இருக்கிறது, எனக்கு முடிக்கிறேன். இரண்டாவதாக ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருப்பதற்கு இந்த 45ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல சங்கீதக்காரர் இப்படி சொல்றார்: என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன், என் நாவு விரைவாய் எழுத்தாடி அப்படின்றார். நாம நம்முடைய செவி எப்படி இருக்கணும்? வசனத்தை கேட்கிற செவியாக இருக்கணும். நம்முடைய நாவு என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடுமா? முடிச்ச உடனே நல்லா சாப்பிட தான் போறோம். என்ன சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு தெரியல, நல்ல சாப்பாடா இருக்கும். ஆனா நம்முடைய நாவு மெயினா எதுக்கு பயன்படுத்தணும்? அவரை பாடி துதிப்பதற்காக பயன்படுத்தணும். தேவனை பாடுகிற, ஆண்டவரை ஆராதிக்கிற நாவாக நம்முடைய நாவு இருக்கணும். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படும். நம்ம நாவு துதிக்கிற நாவாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாவாக, மனிதத்தில் பேசும்போது கூட நன்மையானவர்களை பேசுகிற நாவாக நம்முடைய நாவு இருக்கு. தேவனை மகிமைப்படுத்துகிற நாவாக இருக்க வேண்டும். சங்கீதம் 118:15 இவ்விதமாய் வாசிக்கிறோம்: நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமானுடைய வீட்டுல எப்போதும் துதியின் சத்தம் எழுப்ப வேண்டும். சண்டை காட்சி சத்தம் அல்ல, துதியின் சத்தம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சத்தம் நீதிமானுடைய கூடாரத்தில் எழுப்ப வேண்டும். ஒரு இடத்துல ஆண்டவரை துதிக்கிற துதி ஆராதனை எழுப்பும் என்றால், அழகா பாடல் ஆராதனை நடத்தினாங்க. ஒருவேளை இது ஒரு மண்டபத்தை நம்ம வாடகைக்கு எடுத்து வந்திருந்தா கூட நம்ம பாடி ஆராதிக்கும் போதே பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னை இறங்குறதை நம்ம உணர்ந்து, ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வர்றார். 2-3 பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்ம பாடி துதிக்கிற இடத்துல அவர் வர்றார். ஒரு குடும்பம் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாக இருக்கும் என்றால் ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். 3வது கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதே 45ஆம் சங்கீதத்திலே இந்த ராஜகுமாரத்தை குறித்து 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர், உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். நம்முடைய வெளி அலங்காரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட வேதம் இங்கே குறிப்பிடக்கூடிய காரியம் என்ன? உள்ளாத பூரண மகிமை. அதென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்தை வேதம் குறிப்பிடுகிறது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பம் பரிசுத்தமான குடும்பமாக இருக்கணும். அந்த குடும்பத்திற்குள்ள பாவத்தை ஒரு நாளும் அனுமதித்து விடக்கூடாது, கீழ்ப்படியாமை அனுமதித்து விடக்கூடாது. ஆண்டவர் அனுமதிக்கிறதான எந்த பாவமும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும், அவரை துதிக்க வேண்டும். 3வதாக ஒரு பரிசுத்தமான குடும்பமாக இருக்கணும். சகை வீட்டிற்குள்ளே இயேசு கிறிஸ்து உட்பிரவேசித்தார். அவன் உட்பிரவேசித்த உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணான். இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணணும் அதெல்லாம் நான் திரும்ப கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து பதில் சொன்ன வார்த்தை என்ன? இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுடைய குமாரன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்தாச்சு. எப்போ? சகை எப்பொழுது தன் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தத்துக்காக தன்னை அர்ப்பணித்தானோ அப்பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு. பரிசுத்தமாக்கப்பட்ட குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே தங்கியிருக்கும். ஆண்டவர் மகிமை கொள்வாராக. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பமும் விசேஷமாக இன்றைக்கு திருமண நிச்சயம் செய்ய போகிறதான அன்பான
குடும்பமும் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்பதற்கு, நல்ல ஆண்டவரை துதிப்பதற்கு, பரிசுத்தமான நிலையில காத்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவர் கண்டிப்பா சார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வார்த்தைகளை அருமையான இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, கூடி வந்த எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்தபடி நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த திருமண நிச்சயத்தை நாம் நடத்த இருக்கிறோம். அதில் ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இங்க பிரியமானவர்களே, இந்த மண்டபத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆனாலும் அருமையான மணமகனுடைய தகப்பனார் சகோதரர் ராஜேந்திரன் செல்வி அவருடைய மகளுக்கும், நம்முடைய ஜங்ஷன் செல்லுந்துறையில் உள்ள அருமையான சகோதரர் எசேக்கியேல் பத்மா அவர்களுடைய குமாரத்தி குளோரிக்கும் திருமணத்துக்கு முன்பாக திருமண நிச்சயம் செய்ய வந்திருக்கிறோம். திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்து இருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம். அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்ற உறவிலை இணைத்து வாழ வாக்குறுதி கொடுக்கும்படி புனிதமான செயல் இதுதான். அதிக ஜெபத்தோடு சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய செயல் இது. நான் ஒரே ஒரு காரியத்தை நான் இதுக்கு முன்னால சொல்லுகிறேன். அருமையான பிரதர் எசேக்கியேல் அவர்கள் இன்றைக்கு நேற்று அல்ல, அருமையான தங்கச்சி குளோரி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றாய் அறிந்த குடும்பம், பழகின குடும்பம். என்னுடைய தாழை தூணியத்தில் பல விதத்தில் அவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் இன்றைக்கும் நாங்கள் ஒரு நாள் மறந்து போனதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவாய் எங்களை ஸ்தோத்திர பாளையமுடைய சபையை அருமையான சகோதரரும் சகோதரியும் அவ்வளவாய் எங்களை நேசித்து பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் பாளையமுடைய சபையில் அருமையான எங்களுடைய ஸ்தாபக தலைவர் பாஸ்டர் மைக்கேல் சபை அவர்களிடத்தில் அவர்கள் ஞானசாரம் பெற்று பல ஆண்டுகள் இன்றை வரை சபைக்கும் சத்தியத்துக்கு தூணாய் நிறுத்தபடி கர்த்தர் உதவி செய்தபடி நாங்கள் துதிக்கிறோம். அருமையான 2 கொடுத்த வாலிப பிள்ளைகள் 2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று வாழ கர்த்தர் உதவி. ஏன்னா குளோரியை பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லணும். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் ஜெபித்து ஸ்தோத்திரம், அவள் ஸ்தோத்திரம் ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். அதே போல அருமையான தங்கச்சி அவள் நிச்சயம் வித்யாவுடைய நிச்சயத்தை நாங்கள் நடத்தினேன். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால என்னுடைய தலைமை போதகர் சென்னை பட்டணத்தில் இருக்கிறதுனால வர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்தான். அந்த அவருடைய கணவனையும் நான் தான் ஏற்பாடு செய்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த நாளிலே பிள்ளைகளை கர்த்தர் இதுவரை ஆசீர்வதித்து வருகிறார். ஆகையால் இந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இந்த பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம். பல மாதமாக ஜெபித்து இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகையால நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 2 பேரும் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான எங்களுடைய பெற்றோர் இங்கே கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவங்க அம்மா அப்பாவும் கடந்து வாங்க. டவுனை சேர்ந்த அருமையான சகோதரர் ராஜேந்திரன் செல்வி இவர்கள் மகன் வினோத்துக்கு அருமையான சகோதரர் எசேக்கியேல் பத்மா அவர்களுடைய மகனை திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு பெற்றோராகிய உங்களுக்கு முழு சம்மதம் உண்டா? ஏற்கனவே பல மாதமாய் பேசி முடிவெடுத்து வந்திருக்கிறோம்.
ஆனாலும் சபைக்கு முன்பாய் கேட்க வேண்டிய காரியம். அதே போல ஜங்ஷன் சிந்துபுதுரையை சேர்ந்த எஸ்ஐகேல் அவர்கள் பத்மா அவருடைய ஸ்தோத்திரம் குளோரிக்கு அருமையான தமிழில் அருமையான அந்த மணமகனை வினோத் அவர்களை விவாகம் பண்ணுவதற்கு உங்களுக்கு முழு சம்மதமா? சம்மதம். யாத்திரை ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி சமத்தோடு நாம் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். அதே போல இந்த திருமணத்தில் இணைக்கப்பட ஆயுதமாய் இருக்கிற இருவருக்கும் நான் கேட்க விரும்புகிறேன். திருமணத்துக்கு முதல் படியாக இந்த மகளை உடைய விவாக மனைவியாக திருமணத்துக்கு முன்பதாக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு முழு சம்மதமா? அதே போல குளோரி வினோத்தை முடிப்பதற்கு முழு சம்மதமா? ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகள் இவருடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாய் அமைய இன்றையிலிருந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்க ஜெபிக்கணும். நல்லா பைபிள் வாசிங்க, தவறாம சர்ச்சைக்கு போங்க, நல்ல ஆண்டவருக்கு நீங்க சாட்சியாக வாழும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இவர்கள் பெற்றோரிடத்திலே சம்மதம் கேட்கப்பட்டு இருக்கிறது. அருமையான இந்த பிள்ளைகளுடைய தீர்த்திலையும் சம்மதம் கேட்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால இவர்கள் 2 பேருக்காக நாம் ஜெபிக்க போகிற ரொம்ப நேரம் உங்களை வைத்து நான் செய்து கொடுத்து வச்சு எடுக்கவில்லை. சுருக்கமாக நாம் முடிக்க போகிறோம். அப்படி 2 பேர் முழங்கால் படியிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கருத்துங்க. இப்பொழுது இந்த திருமணத்திற்கு அடையாளமா நிச்சயத்திலே காணப்படுகிற அருமையான சகோதரர் வினோத்துக்காகவும் அருமையான இந்த திருமணத்திற்கு நிச்சயிக்கப்படுகிற அருமையான குளோரிக்காகவும் நம் மத்தியிலே கேடிஸ் நகர்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் இந்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளை விசேஷமாக்கி உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படி எங்களுக்கு பாராட்டி தந்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரை சகோதரன் வினோத்தையும் குளோரியையும் ஆண்டவரை திருமண வாழ்க்கையில இணைக்கும்படியாய் ஆண்டவரே நீர் முன் குறித்து திட்டம் பண்ணி ஆயத்தம் பண்ணி ஆண்டவரே இந்த நாளிலே அதற்கு முன்பாக அவர்கள் ஆண்டவரே தங்கள் சம்மதத்தை தெரிவித்து உறுதி ஆண்டவர் செய்யும்படியாய் இந்த நாட்களில் கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அருமையான உடைய தேவ பிரசன்னத்துல 2 பிள்ளைகளை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஆண்டவரே 2 பிள்ளைகள் மேல ஆளுகை செய்வதாக. ஆதாமையும் ஏவாளையும் இணைத்த கர்த்தர் உடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர். அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாய் உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் இந்த நாட்களிலே தங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து அவர்கள் ஆண்டவரை உறுதி செய்து கொண்டபடியினாலே 2 பேரை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக, நீர் நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளவும் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஆவியானவரே உங்களுடைய சமூகத்துல பரிசுத்தவான்கள் மத்தியில ஆண்டவரே சபைக்கு மத்தியில உறவினர்கள் மத்தியில இவர்கள் வாக்கு கொடுத்ததை நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடுத்ததை நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரித்து உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தர் நீர் நடத்துவீராகப்பா. ஆண்டவரே இந்த நிச்சயத்தின் அடையாளமாக இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுகளை இவர்களை மாற்றிக்கொள்ளுகிற போது ஆண்டவரே 2 பேருடைய இருதயம் உமக்கு முன்பாக இணைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 குடும்பத்தாரை ஆசீர்வதியும், கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லா உறவினர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே தொடர்ந்து நீர் நடத்தும். திருமண நாள் வரையில ஆவியானவர் உம்முடைய கிருபையும் பிள்ளைகளை நடத்தட்டும், தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எழுந்திருப்போம். இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் பைபிளை இந்த உலகத்தில் வேறு பெற்ற
பரிசுத்த வேதாகமத்தை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொள்ளுவார்கள். முதலாவது தங்கச்சிக்கு கீழே எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது அவர்கள் பரிசு பொருட்களை ஒரு மாற்றிக்கொள்ளும். Jesus. ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இந்த நாளிலே திருமணத்துக்கு அடையாளமாய் நிச்சயத்தை நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்யப்படினால அருமையான நல்ல பெற்றோருக்காக, அருமையான திருமணத்துக்கு முன் அடையாளமாய் நிச்சயிக்கப்படுகிற அருமையான சகோதரர் வினோத்துக்காக, தங்கச்சி குளோரிக்காக எல்லாருடைய வலது கரத்தை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நாம் நீட்டிக் கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் எல்லாரும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னவரே, நன்றியோடு கூட வந்து ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம், எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம், எல்லாரும் சேர்ந்து ஜெபம். தாரைத்துறை பாஸ்டர் ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்களாய் ஆண்டவரே நம்மளுடைய திருமணத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நாளில் கூடயா நல்ல ஒரு ஏற்றத்துணை வாழ்க்கை தந்திரதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷன் தன்மையாய் நல்லதல்ல என்று கண்டு ஏற்றத்துணை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் அருமையான வாழ்க்கை ஆண்டவரே நல்ல ஒரு ஏற்ற மகனை கர்த்தர் தந்திரதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே திருமணத்துக்கு முன்பதாக முன் அடையாளமாக நிச்சயார்த்தத்தை கர்த்தர் நடத்தி தந்திரதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளாய், பரிசுத்தவான்களாய், விசுவாச பிள்ளைகளாய், சொந்த பந்தங்களாய் சேர்ந்து நாங்கள் நடத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உறுதிப்படின எல்லா காரியங்களையும் கேட்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்களிலே திருமணத்துக்கு உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்க, வேதெடுத்து வாசிக்க, சபை கூடிகளை விட்டு விடாமல் இருக்க ஆண்டவரே கர்த்தர் அதிகமாக உண்மைக்கு கர்த்தர் உதவி செய்யப்பா. இந்த நாளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் இருக்கிறதெல்லாம் அனுகூலமாக்கி தந்திரதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மழை கூட கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வானத்தை அடக்கியதற்காய் ஸ்தோத்திரம். வந்து நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியா வேறாக ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரை துவக்கத்திலிருந்து இறுதி வரை நீ நடத்தி தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இயற்கை அனுகூலமாய் மாற்றி தந்து எல்லா தடைகளை நீக்கி கொட்டி இருவிட்டாரை உண்டாய் கூடி சேர்த்து ஆண்டவரே இந்த நிச்சயத்தில் இணைக்கப்படுகிற அருமையானுடைய மகளையும் ஆண்டவரே நிச்சயிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கார். பரிசுத்தவான்கள் முன்னிலையிலே ஆண்டவரை குடும்பத்தார், இனவஞ்சன பந்துகள், நண்பர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கார். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியா. உம்மை காணாதவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொருவருக்கும் சிந்து பார்க்க உண்மையில நம்பிக்கை வைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. உடைய வருகைக்கு ஆண்டவரை ஆயத்தப்பட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நீ தகுதிப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எங்கள் மனவாளர் இயேசு வரப்போகிறீர். மனவாட்டியை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறபடியாக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. என்ன நடக்க இருக்கிற திருமணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் குறிக்கப்பட்ட நாள் வரை உடைய பிள்ளைகளை போக்குற வரத்துல பாதுகாத்துக் கொள்வீராக ஜெபி. எல்லா தேவைகளையும் சந்தித்து குறைகளை நிறைவாக்கி ஒன்றிலும் குறைவிடாதபடி கர்த்தாவே நீ நடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். காணாமல் கல்யாணத்துக்கு குறைவை நிறைவாக்கிற ஆண்டவர் எல்லாம் நிறைவாக்கி நடத்தும். அந்த குருவிட்டாரையும் ஆசீர்வதியும், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், நண்பர்களை ஆசீர்வதியும், வந்திருக்கிற பரிசுத்தவான்கள், சபை போதகர், குடும்பம் எல்லாத்தையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் அருமையான பிள்ளைகளோடு வந்திருக்கிற சகல பிள்ளைகளோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்து இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.